ஹாய் ஒருவன் போன வீடியோவில் அடினோனா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜை A to Z நம்மளோட மூளையோட கம்பேர் பண்ணி அதாவது நம்மளோட பிரெயினோட கம்பேர் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அடினோக்கு தேவையான சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த அடினோவோட கனெக்ட் பண்ணுறது எப்படி, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், என்ன ஏது அஃபிஷியலான கரெக்டான சாஃப்ட்வேராக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்ன இதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம தேவைப்படுது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அடினோனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரே சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இந்த அடினோ. ஓகேங்களா, சரி இதில் எதுக்காக சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ நமக்கு தேவையான விஷயம் வேணா, இப்போ நம்ம ரூமில் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம போய் லைட் ஆன் பண்ணால் சுவிட்ச் ஆன் பண்ணால் நமக்கு வந்து லைட் எரியும், லைட் எரிஞ்சால் நமக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூளைக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம போய் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணால் வெளிச்சம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதே விஷயத்தை ஆட்டோமேட்டிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அதாவது இந்த அடினோக்கு நம்ம சொல்லி தரணும். எப்படி சொல்லி தருவோம்? இதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லி தரணும். இதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் எது? ப்ரோக்ராமிங் பண்ணணும். என்ன வேணும்? அதுக்கு ஒரு சர்டைன் சாஃப்ட்வேர் தேவைப்படும்ல. அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்ன இதுன்றதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த அடினோவை பற்றி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பயப்படுவீங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம கற்றுக்கிறது, ப்ரோக்ராமிங் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எப்படி இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக தடுமாறுவீங்க. அதை நினச்சி நீங்கள் ஒரு துளி கூட கவலைவே பட தேவை. ஓகேங்களா, பிகாஸ் இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையே தவிர இதில் நீங்கள் புதுசாக எதையும் நீங்கள் பண்ண போகிறதே இல்லை. ஓகேங்களா, அப்படி நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட திறமை, நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனாலும் பேசிக்கான ஐடியா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஒன்றுமே எனக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் அப்படின்னா பிசி ஏதாச்சும் ஒரு சம்திங் எதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அது கூட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி அடினோ நேனோ, அடினோ மெகா, அடினோ யூனோ இதில் ஏதாச்சும் ஒரு சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறது ஒரு கேபிள். ஓகேங்களா, அந்த கேபிள் நினச்சி பயப்பட தேவையில்ல. அது அந்த அடினோ வாங்கும் போதே அது கூட இன்பில்ட்டாகவே தருவாங்க. அது தர மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும், அதாவது உங்களோட ஏரியாவுக்கு பொறுத்து. நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்களா இல்லை கிராமத்தில் இருப்பீங்களா சம்திங், அது உங்கள் ஏரியாவுக்கு எங்கே வாங்கினா என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இப்போ வந்துட்டு உங்களோட லேப்டாப் அப்படின்னா பிசி ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். எந்த ப்ரௌசரில் வேணால் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதில் வந்துட்டு சும்மா நார்மலாக Arduino சர்ச் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக கூகுளில் போட்டாலே போதும். ஓகேங்களா, போட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா www.arduino.cc இருக்குது. பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, அப்புறம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து Arduinoவோட ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தான் வாங்கணுன்றது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஸ்டோர்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலாக எல்லா விஷயமும் வைப்பாங்க. அதாவது அடினோவையும் தாண்டி அதுக்கு தேவையான சென்சார்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா மாடல்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஷீல்டு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் வைப்பாங்க. இதில் நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இங்கே பாருங்களா, அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $60 போட்டிருக்குங்களா. நம்ம ஊர் மதிப்புக்கு 60 இப்போ 75 போட்டோம் அப்படின்னா 4500 வருது. கிட்டத்தட்ட ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து 4500 போட்டு யாரும் இப்போ வாங்க போகிறது கிடையாது. நம்ம ஊரில் வாங்கினா 350 ரூபா தான் ஆகும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரேட் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அடினோ போர்ட்ஸ்னு போனீங்க அப்படின்னா நமக்கு எல்லா அடினோ இப்போ நம்ம வந்து அடினோ யூனோ, அடினோ நேனோ, அடினோ மெகா இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அதையும் தாண்டி ஏகப்பட்ட வேரியண்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் எதை வேணால் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட விருப்பம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குறது அவ்வளோக்கு மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு யூஸ்லெஸ் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு அடினோ வந்து சும்மா பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. அதை தான் வந்துட்டு நம்ம அடுத்த கண்ட்றதுக்கு ரேட் அதிகமாக போட்டு வாங்குற மாதிரி யூஸ் பண்ணணும். அதுதான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு வந்துட்டு அதில் வந்து டவுன்லோட்ஸ்னு கொடுங்க. டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், கீழே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது. பார்த்தீங்களா, உங்களோட லேப்டாப்போட என்ன வேரியண்ட்டோ அதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து Windows 7 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ Windows 7 கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வேணும்னா டொனேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அமௌண்ட் ஏதாச்சும் நீங்கள் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டொனேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வேணால் டவுன்லோட் ஆகுது. இப்போ வேணால் கிட்டத்தட்ட 112 MB. ஓகேங்களா,
அது டவுன்லோட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 8 அதுக்கப்புறம் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஓஎஸ்க்குமே இருக்குது. உங்களுக்கு எது வேணும் வாங்கிக்கலாம். இது ஏன் வந்து நான் இதில் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஞ்சம் கரண்ட் அப்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதனால் இதுலேயே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து செக் அப்டேஷன் சொல்லிட்டு இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இதுலேயே அந்த சாஃப்ட்வேரில் நான் எப்படி பண்ணுன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்பப்போ செக் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ரிசோர்ஸில் வந்துட்டு இங்கே கீழே இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதாங்க இதில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப பயந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. இது எதாவது டவுட்ஸ்னால் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணி இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணவும் விட கண்டிப்பாக கிடையாது. இதுலேருந்து ஒரு 10 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை பார்த்து பயப்பட வேணாம். ஆனால் இதெல்லாம் தான் ப்ரோக்ராமோட பேசிக். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன இங்கே பாருங்கள். இந்த டிஜிட்டல் ரீட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஜிட்டல் ரீடில் டின்றது ஸ்மாலில் இருக்கும். இந்த சென்டரில் இருக்க ஆர்ன்றது பார்த்து கேபிட்டலில் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயத்துலையுமே இந்த கேபிட்டல் ஸ்மால்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்க ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி 12th வந்துட்டு இப்போ இது அதாவது C++Cலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபங்க்ஷன்னா என்னன்றது இல்லைன்னா அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் புரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா. ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் அப்படின்றதுக்குள்ளாரியே ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்கும். ஆல்ரெடி இந்த அடினோக்காரங்களே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அதை வந்து நம்ம சும்மா கால் பண்ணுறோம். அதாவது எனக்கு இந்த டிஜிட்டல் ரைட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் ரைட்டுன்னு இங்கே இருக்குது. அது பேர் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு 12th படிச்சிருந்தீங்க, 12th வந்து நீங்கள் C++ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் மேலே ஒரு கவலையும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா ஓகே. ஓகேங்களா. நமக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கடுத்து இதில் இந்த வெப்சைட்டில் வேறு என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸில் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டுட்டோரியல்ஸ்க்குலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக வந்து சின்ன விஷயத்துலேருந்து எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டுட்டோரியல்ஸ் அண்ட் Arduino ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து பில்டின் எக்ஸாம்பிள். இதிலே வந்து பில்டின் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் இருந்து கூட நீங்கள் படித்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களோட விருப்பம். அதுக்கு அடுத்தது இதிலே வந்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தே கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த மோஸ்ட்லி இந்த இவ்வளோ விஷயங்களே போதுமானது தான். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணாது. ஓகேங்களா. இந்த ரெஃபரன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இன் ஃபியூச்சரில். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி என்னோடய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுன்றதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இன்ஸ்டால் பண்ணி உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி சும்மா நார்மலாக நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இன்ஸ்டால்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால்னு கொடுத்தா ஆகிடும். ஆனால் இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ப்ரௌசரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த Arduinoன்ற விஷயம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி வச்சுருந்த ப்ரோக்ராம். இதை நம்ம விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வாய்ட் செட்டப்னு வாய்ட் லூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ணணும். அது என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள்ஸில் போய்ட்டு இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்ஸில் கொடுத்துட்டோம்னா இங்கே பிளிங்க் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா
இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த அடினோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா இதுதான். ஓகேங்களா, இதில் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த வாய்டு செட்டப் வாய்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நமக்கு வேணாம். ஸோ இதுக்கு வந்து இதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்மளோட அடினோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸில் போயிட்டு இந்த போர்டுனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் Arduino Uno அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டூல்ஸில் Arduino Uno அப்படின்ற விஷயம் வந்து செலக்டில் இருக்கணும். அந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போர்ட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல COM3 அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, Arduino Uno அப்படின்ற விஷயம் எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர், அதாவது இந்த Arduino நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் காட்டும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் செட்டாக எந்த ஒரு விஷயமும் பண்ணாதல, சும்மா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டூல்ஸில் போயிட்டு நீங்கள் Arduino Unoன்றதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கீழே இந்த போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த COM3 Arduino Unoன்றதை காட்டும். இந்த COM3 Arduino Unoன்றதை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இதில் என்னென்ன ஃபால்ட்டர்ஸ்லாம் வரும், இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கேபிள் ஏதாச்சும் லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது உங்களோட Arduinoஸில் வந்து நீங்கள் பின்னை கரெக்டாக சொருவாமல் விட்டுருக்கலாம். இல்லை லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் அந்த பின்னை சொருவும் போது தப்பாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை காட்டாது. ஓகேங்களா, அதை வந்து ஓவர் கம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வரீங்கன்றது. ஓகேங்களா, இது வந்து நார்மலாக இயல்பான சிம்பிளாக வந்துடும். வரல அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, இதை பண்ணிட்டு அப்புறமேட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு சும்மா இதை வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பைலர். என்ன இது கம்பைலர் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ப்ரோக்ராம் பண்ண இடத்துல சும்மா நீங்கள் மட்டும் ஆயின்னு ஏதோ ஒன்று சும்மா சரி ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் அப்லோட் பண்ணி இந்த Arduinoவில் அப்லோட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுமா பார்த்தா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கம்பைலர்ன்ற விஷயம் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் வெரிஃபைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சோன்னே இந்த இடத்துல வெரிஃபைன் காட்டுதுங்களா. இந்த வெரிஃபைன்றது எது காட்டுது அப்படின்னா இதை நான் கொடுத்தோன்னே இதில் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த Arduinoவில் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்தை இது சொல்லும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் சும்மா இது ஆல்ரெடி இது இன்பில்ட்டாக இருந்த ப்ரோக்ராமு, நான் இது வந்து கண்டிப்பாக ஓகே ஆகிடும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பைலிங் ஸ்கட்சின் வந்து கீழே ஆகுதுங்களா. இப்போ வந்து இது கம்பைல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இதில் கொடுத்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது இது செக் பண்ணிட்டு இருக்கு. இது அதாவது இந்த Arduinoவில் அப்லோட் பண்ண அப்படின்னா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயம்லாம் செக் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் கம்பல்சரி இந்த டூல்ஸில் போய்ட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணால் மட்டும்தான் இந்த கம்பைலர்ன்றதே ஒர்க் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இது டன் கம்பைலிங் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக நடத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் அழைச்சிட்றேன். அது ஒரு இந்த இடத்துல ஒரு அப்போ அந்த கமா மட்டும் நான் அழைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து எரர் காட்டுதுங்களா. ஏன்னா ஒரு புல் ஸ்டாப்பாக இருந்தால் கூட அது ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா, எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது எல்லா விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின் மோடில் பாருங்களேன், இந்த பின்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது, எம்ன்றது பிக் அதாவது இதில் இருக்குது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன தப்பாக இருந்தால் கூட ஒர்க் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும் போதே இதெல்லாம் இப்போ தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டே வந்தால் தான் பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதை நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்லோட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோடிங் நடக்குதுங்களா. டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ரோக்ராம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ப்ரோக்ராம். ஓகேங்க, அதனால் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது எதனால இந்த எல்இடி பிளிங்க் ஆகுது, என்ன ஏது, இந்த விஷயத்தை நம்ம எப்படிலாம் மாற்றணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து அதில் கற்றுக்க முடியும். இந்த ஒரு சாதாரண இந்த பிளிங்க் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம்லேயே ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். அது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து Arduino டியூட்டோரியல்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நம்ம கேட்குற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோஸாக பண்ண முடியல. ஆனாலும் கண்டிப்பாக இந்த Arduino டியூட்டோரியல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இறங்குவோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸுமே நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கையில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக கிளியராக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டீப்பாக தெளிவாக சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் என்னோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர்லேருந்து எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமாக நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் அதில் ஃபுல்லாக டைப் பண்ணி உங்களுக்கு சொன்னாலும் கண்டிப்பாக புரிய போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன கேள்வியோ அதை நீங்கள் கேட்பீங்க, நான் டக்குன்னு பதில் சொல்லுவேன். என்னன்றது ஈஸியாக கான்வர்சேஷன் முடிஞ்சிடும், சிம்பிளாக க்ளோஸ் ஆகிடும். அதே நம்ம மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா வரன்னு அப்படியே இழுத்துகிட்டே போகும், ரொம்ப கான்வர்சேஷன் பெருசாகிட்டே தான் போகும், நமக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அந்தளவுக்கு நான் தன்மையாக இருக்காது. அதனால தான் நான் எப்பயுமே இது வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தால் கூட நான் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கான காரணம் இதுதான். நம்ம கால் பண்ணி டக்குன்னு சொன்னோம்னா டக்குன்னு கான்வர்சேஷன் சீக்கிரமாக நம்ம என்னன்றதை சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.